ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு வந்துட்டு சொல்லலாம். கிச்சன் கவுண்டர் டாப் டீப் க்ளீனிங் பண்ணியிருந்தேங்க. இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டீப் க்ளீனிங்லாம் பண்ணுறப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஒர்க் தான். நான் மார்னிங் டைம் கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணுறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே மார்னிங் டைமே வந்து குக் பண்ணி முடிச்சிட்டேன். ரெண்டாவது வந்துட்டு வெசல்ஸ் வாஷிங்குமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கிற வெசல்ஸோட நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வைப்போம் இல்லைங்களா வெசல்ஸ், அதுவுமே எல்லாம் மெர்ஜ் பண்ணாமல் எல்லாம் செப்பரேட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன். சரி, வாங்க க்ளீனிங் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த அடுப்போட பர்னர்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நான் வீட்லேயே ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணுவாங்க, அதை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த லிக்விடுமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஹாட் வாட்டர் வந்து தேவைப்படும். அதுவுமே நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் விம் லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விம் லிக்விடுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே 2 ஸ்பூன் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா சூப்பராக க்ளீன் ஆகி வரும். அதுக்காக தான் மெயினாக வினிகர் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடாவுமே நீங்கள் ஒன் டைம் வாங்கிட்டீங்கன்னா நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லிக்விடுக்கான பேஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பர்னர், இதுவுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பர்னர்லாம் வந்துட்டு இந்த லிக்விடில் மினிமம் ஒரு 3 ஹவர்ஸாவது ஊறணுங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு மஷ்ரூம் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயுமே சேம் இப்போ ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே லிக்விட் வந்து இன்னொரு பேட்ச்மே ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்காக. இப்போ 2 லிக்விடுமே வந்து ரெடியாக இருக்குது. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இருக்கிற வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டவ்வோட அந்த ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த திங்ஸோட இதெல்லாம் மெர்ஜ் பண்ணாமல் வாஷ் பண்ணோம்னாலும் நம்ம கொஞ்சம் குயிக்காக வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது கவுண்டர் டாப் பக்கத்தில் இருக்க ட்ரேயுமே கொஞ்சம் ஆயிலியாக இருந்த மாதிரி இருந்தது. அதை எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்காக 1 by 1 லைனே எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்குங்க. நம்ம குயிக்காக வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பர்னரோட ஸ்டாண்டு தான். இதுவுமே ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சோன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருங்க. அதனால் முதல் வேலையை ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வாஷ் பண்ணிவிட்டு உதறிட்டு வைக்கிறப்போ அந்த ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அடுத்தது ஆயில் பாட்டில் வச்சுருந்த ட்ரேயில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் பர்னருமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுவுமே நான் ஒரு 1 hour கிட்ட தான் சோக் பண்ணி வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவுமே வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் நார்மலாக விம் பார் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த ஒரு டிஷ் வாஷிங் பவுடர் லிக்விட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே சூப்பராக வந்து கிளியர் ஆயிருங்க. நான் இதை ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதுக்குமே அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவே நம்ம ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி எடுக்கிறப்போ நம்ம லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணாவே சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆயிரும். நான் வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ணதுனால லைட்டாக தான் ரிமூவ் ஆகிருந்தது. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சென்டர் பர்னர் மட்டும் தான் கொஞ்சம் பிளாக்காகவே இருந்த மாதிரி இருந்தது. மற்ற ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வெயிலில் வைக்கலான்னு தாங்க வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி வெயிலில் வைக்கிறப்போ அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுலேருந்து அவாய்ட் பண்ணலாம், அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க்கில் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்து செட் பண்ணுறதுக்குமே டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டேன். அடுத்தது இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வைக்கலான்னு தாங்க வச்சுட்ருக்கேன். இதெல்லாமே பார்த்து தான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக்ஸ் கிளாஸ் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப பொறுமையாக தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாமே எடுத்து கீழே வைக்கலைங்க, சைட்லேயே ஷெல்ஃபில் இடம் இருந்தது அங்கேயே வச்சுட்டேன். ஏன்னா அங்கே வச்சா சேஃப்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதெல்லாம் வைப் பண்ணி எடுத்து இதே பிளேஸில் வைக்கிறதுக்குமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அங்கேயே எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸி 2-in-1 ரேக் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சதுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண லிக்விட், யூஸ் பண்ணாத ப்ரஷ், இந்த மாதிரி ஸ்க்ரப்பர், இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலில் வந்து வினிகர் ப்ளஸ் வாட்டர் 2 கலந்த மாதிரி ஸ்ப்ரே மூடி வந்து போட்டு வச்சுருக்கேன். க்ளீனிங் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா கிச்சனோட ஜன்னல் தான். இதுவுமே நார்மலாக வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்தேன். நல்லா சூப்பராக டஸ்டெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் கவுண்டர் டாப்புமே க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இதுவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா லிக்விட், அதில் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிருங்க. இதுவுமே நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவே நம்ம 2 months 3 months ஒன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா டஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு க்ளீனிங் ஒர்க்குமே வந்து அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். க்ளீனிங் ஒர்க்குமே நான் எந்த மாதிரி பண்ணோன்னா வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி எந்தெந்த ஒர்க் எப்படி பண்ணுங்கிறது முன்னாடியே ஒரு பிளானர் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதுபடி பண்ணுறப்போ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது.
ஸ்டவ்வையுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விட் யூஸ் பண்ணி தாங்க ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவுமே ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து மைல்டான ஸ்க்ரப்பராக பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதில் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த அன்னைக்கு இல்லை, அதனால் நான் நார்மல் ஸ்க்ரப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஸ்க்ரப் பண்ணுறப்போ பார்த்து தான் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப போட்டு இது பண்ணி எடுத்துட்டோன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து விழுந்துடும். இப்போ நான் யூஸ் பண்ணாத ப்ரெஷ் ஒன்று எடுத்துருக்கேங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி கார்னரில் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறப்போ அந்த சைடில் வந்து ஆயில் ஏதாவது இருந்தாலுமே அது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். நம்ம என்ன தான் வந்து பெரிய ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணாலும் இந்த மாதிரி கார்னரில் இருக்கிறதெல்லாம் குட்டி ப்ரஷ் வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறப்போ தான் நல்லா நீட்டாக ரிமூவ் ஆகி வரும். கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு நல்லா அந்த சோப்பெல்லாம் வைப் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம எடுத்ததையும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அது ரொம்பவே அந்த சோப்பெல்லாம் அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். முன்னாடியே இந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறப்போ நமக்குமே வேலை ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்குங்க. எங்கிட்ட அந்த கிச்சன் வைப்ஸில் எதுவுமே கிடையாதுங்க. நான் நார்மலாக இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு தான் வைப் பண்ணி எடுப்பேன். இதுவுமே நல்லா சூப்பராக தான் ரிமூவ் ஆகுதுங்க. உங்ககிட்ட அந்த வைப்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே பியூரான காட்டன் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வைப்பிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த சிலிண்டருக்கான அந்த ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயுமே ஒரு குட்டி ஒரு டவல் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த தண்ணி போய் கீழே விழுகும். அது விழாமல் இருக்கிறதுக்காக முன்னாடி அந்த ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ குட்டி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அதுலேயுமே தண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி டம்ளர் டப்பா வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள். கையிலேயே ஸ்க்ரப் பண்ணுறப்பவே அந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த சோப்புமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க. இப்போ பார்த்து உங்களுக்கே நல்லா விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டே அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுருந்தோன்னா இருக்க அந்த சோப்பெல்லாம் அதிகமாகிட்டு நமக்கு ஒர்க் தான் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் முன்னாடியே அந்த காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி அதை வைப் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டவ்மே நல்லா வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டவ் வந்து கேஸ் அடைச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இது பண்ணுங்க. சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான காட்டன் கிளாத் வச்சு கவுண்டர் டாப் இந்த ஸ்டவ் ஃபுல்லாகவே நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கவுண்டர் டாப் வந்து சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம கவுண்டர் டாப் அண்ட் ஸ்டவ் வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகுங்க. இந்த ஸ்டவ்வோட போனருமே வந்து நான் அடிக்கடியில் வாஷ் பண்ண மாட்டாங்க. 3 months ஒன்ஸ் மட்டும்தான் டீப் க்ளீனிங் வந்து பண்ணுவேன். அதை தான் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். சைடில் ஸ்க்ரப் பண்ணதுமே வந்துட்டு இந்த ப்ரௌன் கலர் டைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வரைக்கும் மட்டும்தான் ஸ்க்ரப் பண்ணேன். அதுக்கும் மேலே ஃபுல்லாகவே வந்து நார்மலாக வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபேன் மட்டும் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல. நான் இன்னொரு நாள் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன். எனக்கு மெயினாக இந்த ஸ்டவ்வுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆயிலியாக இருக்கும். அதுவுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக வினிகர் ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ண லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வைப் பண்ண நல்லா சூப்பராக கிளியர் ஆயிடுச்சுங்க. இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக ட்ரை ஆகிற கேப்பில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுள்ளீங்களா திங்ஸ் அதெல்லாமே வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாமே வந்து அப்பப்போ ரீஃபில் பண்ணுறப்போ இந்த கண்டெய்னர்லாம் வாஷ் பண்ணி தாங்க எடுத்து வைப்பேன். அதனால் இந்த டைம் வந்து ஹோல் டீப் க்ளீனிங் வந்து பண்ணவே இல்லை. 6 months ஒன்ஸ் மட்டும்தான் அது ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைப்பேன். திங்ஸ் எல்லாம் நல்லா வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம மார்னிங் வாஷ் பண்ணி வச்சிருந்த ட்ரேயுமே நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. அதுலேயுமே திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவுமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அடி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டேங்க. முன்னாடி வரைக்கும் அடியை வந்து நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அடி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். என்னென்னா ஆயில் பாட்டில் இருந்து ஆயில் ஏதாவது லீக் ஆச்சுன்னா கூட அது ஈஸியாக அப்சர்வ் ஆகிட்டு நம்ம அந்த ட்ரே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வைப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா திங்ஸ், அதெல்லாம் எடுத்து 1 by 1 ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஏரியா பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அது இன்னுமே நல்லா ஃபில் பண்ணுறதுக்காக மணி பிளான்ட்ஸ்க்குமே வாட்டரில் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு அழகாக இருந்தது. திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்டவ்வோட அந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, அதையுமே எடுத்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கையோட அந்த போண்டருமே நல்லா சூப்பராக ட்ரை ஆயிடுச்சுங்க. அதையுமே எடுத்து அதாவது பிளேஸில் செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்மளோட மிக்ஸியுமே ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலாக இது அப்பப்போ வைப் பண்ணி எடுப்பேன். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வைப் பண்ணி வச்சோன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இல்லைங்களா, அதை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவுமே நல்லா வைப் பண்ணி முடிச்சு அதுக்கான கிளாத்துமே போட்டு வச்சுட்டேன். நார்மலாக நான் யூஸ் பண்ணுறப்போ மட்டும்தான் அந்த கிளாத் வந்து ரிமூவ் பண்ணுவேன். மற்றபடி இது ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் வைக்கக்கூடிய 2-in-1 ஸ்டாண்டும் வச்சாச்சு. நம்ம ஜன்னலில் வைக்கக்கூடிய மணி பிளான்ட்ஸுமே வச்சு ஃபில் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி ஹேண்ட் சாக் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கார்னரில் தேவைப்பட்ட இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. எறும்பு அதிகமாக வர மாதிரி இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த சாக் பீஸ் வந்து தூரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ க்ளீனிங் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா சிங்க் செக்ஷன் தான். இதுவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணி வைக்கிற பேஸ்கெட்டுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாம் நார்மலாக எல்லா ஷாப்லையுமே கிடைக்குங்க. அப்படி இருந்தால் இது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நார்மலாக இந்த சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு விம் லிக்விட் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது கொஞ்சம் யூஸ் பண்ண ஃப்ராக்னன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே இந்த மாதிரி கார்னரில் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இது எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன லிக்விட் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலும் நார்மலாக சோப் வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் ஆயிடும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கார்னர் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறப்போ தான் நமக்கு சிங்க்குமே நல்லா நீட்டாக க்ளீன் ஆகுங்க. மெயினாக அந்த மாதிரி சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் டைம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நைட் டைம் க்ளீன் பண்ணி விட்டு ஒரு 8 hours ஃபுல்லாக ட்ரை ஆக விடுறப்போ அந்த உப்பு கரையிலிருந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி டே டைமில் வந்து க்ளீனிங் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால டே டைமில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் இந்த மாதிரி சிங்க் எல்லாமே வாஷ் பண்ணி விடுவேன். அப்படிங்களாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பக்கெட் ஆர் டப்பா ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டு ஃபஸ்ட்டு அந்த சோப் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சோப் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னாவே நெக்ஸ்ட் டைம் வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜக்கெல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்போ நம்ம தண்ணியுமே வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். கிச்சன் சிங்க் வாஷ் பண்ணி விட்டு அதே வேகத்தோட வந்து டைனிங் ஹாலில் இருக்கக்கூடிய சிங்க்குமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுவுமே நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நெத்தலின் பால்ஸ் வந்து நார்மலாக எல்லா ஷாப்லையுமே கிடைக்குங்க. இது வந்து பாசிக்குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இந்த மாதிரி சிங்க்லாம் போட்டு விட்டுட்டிங்கன்னா சிங்கோட ஸ்மெல் வராமல் ஃப்ராக்னன்ஸோடையே இருக்கும். நான் இதே மாதிரி கிச்சனோட சிங்க்குக்குமே யூஸ் பண்ணிக்கிறேன். இதே நெப்தலின் பாயில்ஸ் வந்து நம்ம நார்மலாக ரெஸ்ட் ரூம்லேயுமே கூட யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓவராலாக எல்லா க்ளீனிங் ஒர்க்குமே பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சுட்டு அந்த ஏரியா பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. என்னோட மந்த்லி ஒன்ஸ் கவுண்டர் டாப் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கேளுங்க, நான் அப்கமிங் vlogsல ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.